இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன் சீரீஸ்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னா, ஆண்டவர் வேதத்துல ஒரு காரியத்தை வந்து பாவம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தா அது இந்த உலகம் எப்படி வேணா மாறலாம், நம்ம சூழ்நிலைகள் எப்படி வேணா மாறலாம், நம்ம தேசத்துல உள்ள சட்டத்திட்டங்கள் எப்படி வேணா மாறலாம். ஆனா ஆண்டவர் ஒரு விஷயத்த பாவம்னு குறிப்பிட்டிருந்தா அது ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல இருக்கிற நமக்கு அது என்னைக்குமே பாவமா தான் இருக்கணும். சோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 விஷயம் சொல்றேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ரொம்ப பெரிய சப்ஜெக்டாவும் இருக்கு. பட் குவிக்கா ஒரு 2 விஷயம் சொல்றேன். ஒன்னு வந்து அபார்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கிறது. இன்னைக்கு எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஆனா ஒரு கரு என்னோட வயிற்றுல வந்துருச்சு, ஆனா எனக்கு இது வேண்டாம், அதனால நான் வந்து இது வந்து அபார்ட் பண்றேன், இதை நான் வந்து டிஸ்கார்ட் பண்றேன் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா பண்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ப்ரோ சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அவங்களோட தீர்மானம் அப்படின்னு. ஆனா உயிரை கொடுக்கறதும் எடுக்கிறதும் அதற்கான அதிகாரம் வந்து ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மனுஷங்க அதை வந்து வெறும் மாம்சமா பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து நம்மள வந்து தாயின் கருவு தோன்றதுக்கு முன்பே அவர் தெரிந்து கொள்றாரு. கருவுல இருக்கும்போது நம்மளை ஆதரிக்கிறாரு, நம்மளை வணைகிறாரு. நம்மளை வந்து ஆண்டவர் எப்படி பாக்குறாரு, நம்மளோட கருவில இருந்தே நம்மள அவர் பாக்குறாரு. நம்மள வெறும் மாம்சமா அவர் பார்க்கல, கருவுல இருக்கும் போதே அவரோட பிள்ளையா தான் பாக்குறாரு. அப்போ ஒரு கருவை, ஒரு குழந்தைய, அது ஒரு ஜீவனை, ஆண்டவர் வந்து சுவாசம் கொடுத்திருக்கிற ஒரு ஜீவனை டிஸ்கார்ட் பண்ற அதிகாரம் நமக்கு இல்ல. சோ சட்டத்திட்டங்கள் அது லீகல்னு இன்னைக்கு சொல்லலாம், நிறைய நாடுகள் அதை அக்செப்ட் பண்ணலாம். ஆனா ஆஸ் எ கிறிஸ்டியன் நம்ம இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2வது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓரின சேர்க்கை. ஆண்டவரோட கிரியேஷனுக்கே நேர் எதிரானது. நிறைய நாடுகள்ல இன்னைக்கு அதை ஒத்துக்கலாம். அன்புனாலே அன்புதான், யார வேணா எப்படி வேணா அன்பு செலுத்தலாம் அப்படின்னு நிறைய நாடுகள்ல இன்னைக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஆனா இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன், ஹோமோசெக்சுவாலிட்டி இஸ் எ சின். ஏன்னா வேதத்துல பல தடவை, பல முறை, பல இடங்கள்ல ஆண்டவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் அப்படின்னு. அதனால no matter what the world supports, if you are a Christian, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதை நீங்க சப்போர்ட் பண்றீங்க, எதுக்கு நீங்க எதிர்ப்பா நிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்காக இந்த விஷயங்களை பண்றவங்கள உடனே நீங்க இப்ப போய் சண்டை போடுங்க, உடனே அவங்க கூட போய் நீங்க பிரச்சனை பண்ணுங்க நான் சொல்ல வரல. ஆனா உங்ககிட்ட உங்களோட ஒப்பீனியன் கேட்டா, நீங்க எதை என்டார்ஸ் பண்றீங்கன்னு கேட்டா, நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களோட நீங்க எதை சப்போர்ட் பண்றீங்கன்றது எல்லாமே வேதத்தோட சேர்ந்து இருக்கணும். வேதத்தோட அது வந்து மேட்ச் ஆகணும். அதுக்கு வேதத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ ஆண்டவர் ஒரு விஷயத்த பாவம்னு குறிப்பிட்டா அது பாவம். அது இந்த உலகம் எப்படி மாறினாலும் வேதம் என்னைக்குமே மாறாது. Okay, so this is what I want to remind you and I hope you find it useful. Thank you and God bless you.